ஹலோ, எல்லாரும் பண்டிகை எல்லாம் சிறப்பா கொண்டாடி இருப்பேன். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை வந்துடுத்து பாருங்க. அதுக்கு சமையல் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். நான் எங்க ஆத்துல எப்படி பண்ணணும் அது மாதிரி பண்ணி காட்டுறேன். உங்க ஆத்து வழக்கப்படி நீங்க பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியா தான் அது. ஜஸ்ட் என்ன சமைக்க போறேன்னா, நம்ம ஹெவியா இப்போ 3 நாளா நம்ம வடை பாயசம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதனால லைட்டா தான் பண்ண போறேன் எல்லாமே. அவல் பாயசம், பரங்கிக்காய் தயிர் பச்சடி, வாழைக்காய் பொடி போட்டு கறி. இந்த பொடி கொஞ்சம் வாசனையா இருக்கும். மிளகெல்லாம் போட்டு பண்ண போறேன். பூசணிக்காய் கூட்டு, அப்புறம் பாவக்காய் பிட்ல கொண்டகல்லையும் பாவக்காயும் போட்டு ரசம் ஆஸ் யூஷுவல், தயிர். வடைக்கு பத்தி வாழைக்காய் சிப்ஸ் பண்ணலான் இருக்கேன். இதான் இன்னைக்கு சமையல். இப்போ முதல்ல பாயசம் பண்ணலாம். ஒரு 3/4 கப்பு எட்டி அவல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1.5 வெல்லம் போடணும். நான் நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா மண் இருக்காதுன்னு சொல்லுவேன் பாருங்க. நெய் கொஞ்சம், ஏலக்காய் பொடி கொஞ்சம், ஜாதிக்காய் போடலாம், நல்லா இருக்கும். முந்திரி, காய்ச்சின பால், ஜலம் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் இந்த அவலை பாருங்க, நான் மிக்சியில போட்டு ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஈஸியா வந்துடும். இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, போட்டதுமே வந்துடும். இந்த விப்பர் மோட்லயே கொஞ்சம் இது மாதிரி ரவையாட்டமா உடைச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காம இருக்கும். ஏன்னா அவல்லாம் ரொம்ப தக்க பாருங்க. இப்போ இந்த பொடிச்ச ரவையை இதுல போட்டுடலாம். அந்த அவல் ரவையை இதுக்கு நல்லா ஒரு 1.5 டம்ளர் ஜலம் வச்சிருக்கேன். ஏன்னா இது நல்லா இழுக்கும் பாருங்க வெந்து. அதனால இது அப்படியே வேகட்டும். பத்தியில கரெக்டா நான் டைம் பார்த்துட்டே இருக்கேன். 2 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. அந்த தண்ணி எல்லாம் இழுத்துன்றது பாருங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை அதில் போட்டுடுறேன். உங்களுக்கு குறைச்சி வேணா போட்டுக்கோங்க. நான் 1க்கு 2 வெல்லம் கணக்கு போட்டிருக்கேன். ஏன்னா பாலெல்லாம் வேற விடுவோம். கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அவளுக்கு, குழந்தைகளுக்குலாம். அதுக்கு தான். இது ஒரு கொதி வரட்டும். இந்த அவல் நல்லா இருக்கு, அதனால நான் அப்படி போட்டுட்டேன். வாசனை எல்லாம் வரல. சில அவல்லாம் வந்து கொஞ்சம் மக்க வாசனை வரும் பாருங்க. அப்ப என்ன பண்ணுங்க, அதை பொடிச்சுட்டு வடிகட்டி அதுல போட்டு ரன்னிங் வாட்டர்ல ஒரு நிமிஷம் அப்படியே அதை வாஷ் பண்ணிட்டு அதை அடுத்து அப்புறம் அந்த ஜலத்துல போட்டுருங்க. வெந்துடும் நிமிஷமா. இதை பாருங்க, இது அந்த வாசனை போட்டு ஒரு நிமிஷம். இதுக்கு ஏலக்காவை போட்டுடலாம். அவ்வளோதான். நான் அணைச்சுடுறேன் இந்த அடுப்பை. இந்த ஜாதிக்காவை கொஞ்சோண்டு சீச்சி போடுறேன். அவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் எடுத்து பாருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் பாலை விடலாம். இது கையோட முந்திரியை பொரிச்சு போட்டு போறேன். இப்போ வானலி காஞ்சதும் சும்மா 1 ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன். இந்த முந்திரியை வறுத்து போட்டுருவோம் பாருங்க. அதை எடுத்து போட்டுடலாம். அந்த நெய்யோட போட்டா மனமா இருக்கும். அந்த 1 ஸ்பூன் நெய் போதும். அதுக்கு சும்மா 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் நான் அந்த பாலை. அப்புறம் விட்டுக்கலாம். நம்ம பாயசம் ரெடி. அடுத்து பரங்கிக்காய் தயிர் பச்சடி. அதுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. பரங்கிக்காவை தோல் எடுத்துட்டு அலம்பிட்டு தண்ணி இல்லாம அந்த பெரிய கண்ணுல சீத்தி வச்சிருக்கேன். ரொம்ப பொடியா பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் அப்பதானே தெரியும். தயிர், ஒரே பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூ, கொஞ்சம் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு, அவ்வளவுதான். இப்போ வானலி காஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் தாளிச்சு கொட்டிடுவோம். தயிர்ல கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டுருவோம் இல்லையா, மனமா இருக்கும். இந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டேன். கொத்தமல்லியும் அப்படியே போடலாம் பச்சையா. இது வதங்கின உடனே இந்த தயிர்ல எடுத்து கொட்டிடலாம். அடுத்து நான் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். இந்த பரங்கிக்காவை இதுல போடும். இந்த தயிருக்கும் இந்த பரங்கிக்காய்க்கும் சேர்த்தே போட்டுட்டேன் உப்பை. சீக்கிரம் வதங்கிடும். இது ஒரு 5 நிமிஷத்துல வதங்கிடும். கையோட அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இல்ல சிம்ல வச்சிருங்க அடுப்பை, நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்களா, கரெக்டா ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு இது வதங்கிறதுக்கு. இப்போ இதை எடுத்து டைரக்டா தயிர்ல போடக்கூடாது. இது ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான். அதனால நான் இதில் எடுத்து வச்சுடுறேன். கலக்கும் போது காட்டுறேன். ஆறட்டும். நல்லா தயிர் பச்சடி ரெடி. இப்போ அடுத்தாப்புல வாழைக்காய் கறி பண்ணுவேன். அதுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. வாழைக்காவை உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில தான் வதக்க போறேன். நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். அதுக்கு ஒரு பொடி ஒன்று போட போறேன். என்னன்னா, அது பாருங்க, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அந்தந்த காய்க்கு தக்கினது. நான் இன்னைக்கு 2 வாழைக்காய் தான் வேக விட்டுருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 2 மிளகா வத்தல். இதை தனியா இலுப்பச்சட்டியில வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தாளிச்சு கொட்ட கடுகு, உளுத்தம்பருப்பு தேவைப்படுறா போடுவோம். ஏன்னா அந்த பொடி போடுறதால நான் கடலைப்பருப்பு போடுறேன். அது கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போடணும். கருவேப்பிலை, பெருங்காயம், இதுதான் இதுக்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ இலுப்பு சட்டி காஞ்சதும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க. உளுத்தம்பருப்பு, 2 மிளகா வத்தல், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு. இப்போ இது வறுத்துடணும் வேணும் வாழனில. இந்த உளுந்தும் மிளகு போடும்போது இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம கறிப்பொடி யூஸ்வலாக அரைப்போம் இல்லையா, தனியாலாம் அதுக்கு போடுவோம். கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்புலாம் போடுவோம். இதுக்கு வெறும் உளுத்தம்பருப்பு தான். மிளகா வறுபட்டு கொடுத்து நல்ல மனம் வருது. மிளகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து எடுத்துடுறேன். இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன்,
கருவேப்பிலை, வேக வச்ச வாழைக்காய். இந்த 1-2 தண்ணி இருக்குல்லையே அதெல்லாம் வத்தட்டும். சிம்மில் வச்சுட்டேன். நான் அதுக்குள்ளேயே போய் இந்த பொடியை அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ பார்த்தா இந்த பொடியை அரைச்சின்னு வந்துட்டேன். எல்லாத்தையும் போட்டேன். சரியா இருக்கும். அதுக்கு இன்னும் எண்ணெய் வேணுங்கிறவா விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இதுக்கு தேங்காவை அரைச்சின்னு வரப்போறேன். இப்போ பாருங்க, இதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். நல்லா வாசனையா இருக்கும் இந்த கறி. உளுந்தும் மிளகும் சேர்ந்துட்டு கமகமான்னு இருக்கும். கொஞ்சம் கமரும் நெடி வரும். அரைக்கச்ச கறி ரெடியா எடுத்து வச்சிடலாம். மற்றெல்லாம் இதில் ஒட்டின்னு இருக்கிறதுலாம் கூட எடுத்துட்டேன். நல்லா இருக்கும் இந்த பொருட்கள்லாம். அதோட சேர்த்து சாப்பிடுவோம். மோர் ஜாத்தை கூட தொட்டு சாப்பிடுவோம். அழகாய் கறி ரெடி. இப்போ அடுத்தாப்புல பூசணிக்காய் கூட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதுக்கு தேவையான சாமான்கள். நான் ஒரு 1/2 கிலோ திட்டத்துக்கு பூசணிக்காவை கட் பண்ணிட்டு பூ மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு எடுத்துருக்கேன். மட்டா ஜலம் விட்டுக்கோங்க. நீர்க்காய் நிறைய ஜலம் விட்டுன்றோம். நான் இப்போ பாருங்க அதுலேருந்தே கொஞ்சம் ஜலத்தை கூட வடித்து அரைக்கும் போது எடுத்துட்டுருவேன். ஆறி இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு 2 கரண்டி, சின்ன கரண்டியால 2 கரண்டி பருப்பு. அரைக்கிற சாமான் என்னன்னா தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிவப்பு மிளகாய், அவாவா காரத்துக்கு தவறு போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், சும்மா ஒரு 15-20 தான் இருக்கு பாருங்க, அவ்வளோதான். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுன்னு இருக்கேன். இப்போ இதை நல்லா வழுமோன்னு அரைச்சுன்னு வந்துட பாருங்க. இந்த ஜலத்தை விட்டே நான் அரைச்சுன்னு வர போறேன். இப்போ பாருங்க, இதை கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சுன்னு வந்திருக்கேன். நல்லா இருக்கும். நான் இந்த காய் வேக உடைச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதோட சேர்த்து வேக விட்டுருக்கேன். மனமா இருக்கும் பாருங்க. இல்லாட்டா நீங்க வேர்க்கடலை, கொண்டக்கடலை எது பிடிக்கிறதோ ஏதோ ஒரு சாமானை போட்டுக்கோங்க, சுண்டல் சாமான. இப்போ அரைச்ச விழுத அதுல கொட்டிடலாம். இன்னும் அடுப்பை நான் பத்த வைக்கல, ஏன்னா கூட்டெல்லாம் ஜொய்யன்னு பிடிச்சிடும்ல அடுப்புல வச்சா. ஜலம் வேணுங்கிறவா விட்டுக்கோங்க. அது கம்மியா இருந்ததுன்னா குக்கர்லாம் வச்சேன்னாக்க பார்த்து வைங்க. சும்மா ஒரு 2 கரண்டி ஜலம் தான் வைக்கணும். அப்பதான் அதே நிறைய குக்கர்ல வைக்கும்போது இன்னும் கூட ஜலம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதுல 4 கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுருவோம். அப்புறம் வேகும் போதே பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் நான் போடலை, அதனால இப்போ போடுறேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் பொடி போட்டாச்சு, பெருங்காய பொடி. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இதெல்லாம் கூட்டு ஒரு 3 நிமிஷம் தான். ஏன்னா அந்த பச்சை மிளகா பச்சையா போட்டிருக்கோம் இல்லையா, வதக்காம, அதுக்காக தான் அது வாசனை போகணும். கொதிச்சுடுத்து. இப்போ இதுக்கு 2 கரண்டி பருப்பை விட்டுடலாம். நான் எல்லாத்துக்குமே சேர்த்து துவரம் பருப்பு தான் நான் வேக விட்டு வச்சிருக்கேன். போதும் 2 கரண்டி போட்டு ஒரு கொதி வந்ததும், பொதுவாக கூட்டு சேர்ந்த மாதிரி இருக்கணும்னா நான்லாம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவை ஜலத்தை விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அப்போதான் இலையில வச்சா ஓடாது, கூட்டா நிற்கும். அப்போதான் இப்போ இது சரியா இருக்கும், உங்களுக்கு இறுகிடும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் பாருங்க. இப்போ கூட்டை இறக்கி விடுறேன். இது தாளிச்சு கொட்டிடலாம். நான் தேங்காய் எண்ணெயில தான் தாளிச்சு கொட்ட போறேன். மனமா இருக்கும் கூட்டுன்றதால. உங்களுக்கு நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்றாலோ அதை எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வாசனைக்கு. இதை எடுத்து கூட்டுல கொட்டிடலாம். கூட்டு ரெடி. அடுத்து பாகற்காய் பிட்ல பண்ணி காட்டலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான சாமான்கள் இதை பாருங்க. புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா காயெல்லாம் வேக உடைச்சு போட்டிருக்கேன். நான் ஒரு 200 கிராம் திட்டத்துக்கு பாகக்காயை நெருக்கி உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். சிலர் அப்படியே எண்ணெயில கூட வதக்கி போடுவா, அவ்வளவு கசப்பு வேணுங்கிறவா. ரொம்ப தெரியாது வதக்கி போட்டாலும். பட் இது நான் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டேன். இந்த வேலை சாப்பிடணும் குழந்தை எல்லாம், அதுக்காக இந்த புளி ஜலத்திலேயே நான் இதை போட்டு விடுறேன். அப்புறம் இந்த கொண்டக்கடலையை பாருங்க, உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டு வச்சிருக்கேன். ஒரு சின்ன கப்பில் அதையும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு சின்னதாக 2 கட்டி வெல்லம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 2 கொதி வரத்துக்குள்ளேயும் இதுக்கு வறுக்கிற சாமான்லாம் சொல்கிறேன். இப்போது வானலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு நான் இதை கட்டி பெருங்காயம் தான் போட போகிறேன். ஏன்னா அரைச்சி கடைசியில் விடும்போது நல்ல மனம் இருக்கும். அப்படி இல்லாதவா தூள் பெருங்காயத்தை இறக்கிறதுக்கு முன்னாடி தாளிச்சு கொட்டுறதுக்கு போடுங்க. பெருங்காயம் பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் தனியா, வாசனைக்கு கொஞ்சம் வெந்தயம், மிளகாவத்தல், அவ்வளவா காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாவத்தல் வறுபட்டு கொடுத்தோம், பெருங்காயம் அதெல்லாம் எடுத்துறோம். பாருங்க, இதை நல்லா வறுபட்டு கொடுத்தா இதுலயே பாருங்க, நான் தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இதை நான் அரைச்சுன்னு வந்துடுறேன். புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். ஏன்னா இது வேற கொட்டி கொதிக்க விட போறோம் இல்லையா, போதும். இப்போ அரைச்ச விழுது பாருங்க, கொஞ்சம் குறகுறப்பா இருந்தால் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதுக்கு தான் மிக்சி ஜாரையும் அலம்பி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனெலாம் போகும்ல எல்லாம் சேர்ந்து. இப்போ அதெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். இந்த பருப்பை போட்டுருவோம் இதில். இப்போ பாருங்க, இது ஒரு கொதி 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளே தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு வெடிச்சு கொடுத்தோம், இதை தாளிச்சு விடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா குழம்பும் காயுமா எல்லாம் போட்டுக்கலாம். சரியா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயும். அப்படி ரொம்ப நீர்க்க இருந்தால் மாவு கொஞ்சம் கரைச்சி கொட்டிக்கோங்க. இதை அணைச்சுடுறேன். பிட்டில் பாகக்காய் பிட்டில் ரெடி.
அடுத்தாப்புல பருப்பு ரசம் தான் பண்ணி காட்ட போறேன். இதுக்கு பாருங்க, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயத்தை போட்டுடலாம், ரசப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இறக்கிட்டு கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ ஒரு பச்சை மிளகா ஒன்று, ஒரு அரை பச்சை மிளகா வாசனைக்கு போட்டிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கல்யாணங்கள்லாம் பண்ற மாதிரி பண்ண போறேன். இந்த மட்டா புளி போட்டதால ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பாருங்க, இதை அரைச்சுன்னு அதில் விட போறேன். கொதி வந்த உடனே இப்போ பார்த்தல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த தக்காளி பழத்தை அதை அரைச்சுன்னு வந்துட்டேன் பாருங்க, நல்லா அதில் விட்டுடலாம். இப்போ இதை கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன், இந்த வாசனை எல்லாம் போட்டோன்னு. அதுக்கப்புறம் இப்போ பருப்பு ஜலம் விடுறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க, பொடியா அப்படி நெருக்கின தக்காளி 4 அழகா இருக்கும் நம்ம பரமாறும் போது. அதை போட்டுட்டு அது வேகணும்னு அவசியமே இல்லை, இந்த சூட்லேயே அது வெந்துடும். இப்போ இந்த பருப்பு ஜலம் எடுத்து வச்சிருக்கேன், பருப்பும் இந்த மேலே வேக விட்டும் போது எடுத்து வச்சுடும். இப்போ ஜலத்தை விட்டு இதை வளாவிடும். நான் கொஞ்சம் எப்பயும் ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போடுவேன், நல்லா இருக்கும். ஆச்சா, இப்போ இது பொங்கி வரைச்சா இறக்க போகிறோம். அதுக்குள்ளேயும் இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். வானலி ஏற்றி, வானலி காஞ்சது சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் பாருங்க, சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் கடுகை போட்டுருவோம். சும்மா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், மணமாக இருக்கும் நெய்யில் பொரிக்கும் போது. அவ்வளோதான். இப்போ பாருங்க, ரசம் பொங்கி வருதா, அதில் கொட்டிடும். அடுத்து மூர்ஜாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இது பாருங்க, கொஞ்சம் தண்டு கிண்டெல்லாம் இருந்தால் நல்லா அலம்பி கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை பச்சை மிளகா, அரை சிவப்பு மிளகா, பெருங்காய பொடி, கொஞ்சம் இஞ்சி சதைச்சி வச்சுருந்தேன், அதுலேருந்து போட்டுருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு, தேங்காய் துருவல், எல்லாம் பச்சையாக அப்படியே அரைச்சி அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. மூர்ஜாத்துக்கு தொட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி விடாதீங்க, அரைச்சி பார்க்கணும். பட் இதில் ஒன்று நான் புளி போட போகிறதில்ல, அதை பற்றி இந்த லெமனை பிழிஞ்சுடலான் இருக்கேன். அதுக்கு தக்கன புளிப்பு பிழிஞ்சுக்கோங்க, 1/4 மூடியோ அரை மூடியோ எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிழிஞ்சுக்கலாம். கலரும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதை அரைச்சுன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இதை அரைச்சுன்னு வந்துட்டேன். நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். வேணும்னா நீங்கள் தாளிச்சு கொட்டிக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பை. இதை அப்படியே தொட்டுண்டு சாப்பிடலாம், மோஞ்சதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு ஜலமே உள்ள அந்த 1/4 மூடி லெமன் பிழிஞ்ச பாருங்க, அதே சரியா இருந்தது. இப்போ சமையல்லாம் எல்லாம் முடிஞ்சிருத்தோ. இப்போ நான் வடை தட்ட போறதில்லைன்னு சொன்னேன் பாருங்க, அதனால வாழைக்காய் சிப்ஸ் தான் பண்ண போறேன். வடை வேணுங்கிறவ தட்டிக்கோங்க, அன்னைக்கு பண்றவா இருப்பா, சிலர்லாம் பண்ணிப்பா, தேவைப்படுறவா அதை தட்டிக்கோங்க. கீழே லிங்க் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பா, அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வடை வேணுமோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, வாழைக்காய் அலம்பிட்டு தோல் சீச்சு வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சுடுத்து, காஞ்ச உடனே இது பாருங்க, டைரக்டா அப்படி போட்டால் நல்லா வரும். சின்னதா வச்சுக்கோங்க அடுப்பை, அப்போ அந்த ஆவி அடிக்காது. கலந்து விடணும் கொஞ்சம். இப்போ ஒரு திருப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன், சொட்டு உப்பு தண்ணி இதிலே விட்டு விடுறேன், நல்லா இருக்கு. அப்புறம் மேலாக உப்பு போட்டால் அது ஒரு மாதிரி வாயில வரும், உப்பு தான் கிடைக்கிறது பாருங்க. இந்த டேபிள் சால்ட்டை கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் இவ்வளோ விட்டா போதும். அதில் உரைச்சுன்றது நல்லா ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, அவ்வளோதான். மட்டா தானே விடுறோம். இதெல்லாம் அதான் ஒரு 2 மினிட்ஸ், அப்புறம் ஓசை அடங்கிடும். நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தேன்னா நமக்கே தெரியும் வெந்தது. ஓசை நல்லா அடங்கிடுது பாருங்க. இப்போ நான் இதை எடுத்துட போறேன். இப்போ இந்த சிப்ஸுக்கு காரம் எப்படின்னா அது பாருங்க, காரப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு ஜலம் விட்டதால இதுல சிட்டிக்க போட்டுட்டா போதும். அப்புறம் பெருங்காயம், இதை நல்லா கலந்துட்டுருங்க. கலந்துட்டு எல்லாத்துக்குமா எவ்வளவு வேணுமோ சிப்ஸ் நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலந்துட்டு இப்போ இது பாருங்க, அவ்வளவுதான். நல்லா ஒட்டின்றோம் இந்த சூட்ல நம்ம போடும்போது. மிளகு பொடி வேணுங்கிறவா மிளகு பொடியும் போட்டுக்கலாம், இல்லை 2ம் கலந்தும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அவ்வளோதான், சிப்ஸ் ரெடி. நான் இன்னைக்கு மிளகு பொடியெல்லாம் போடல, வெறும் கட்டமிளகா அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போது இந்த பாயசம் நல்லா ஆறி கெட்டியாக எடுத்து பாருங்க, அதுக்கு தக்கின பால் போட்டுப்போம். ஆல்ரெடி நம்ம முந்திரி, ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாம் போட்டாச்சு. எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பாலை விட்டுப்போம். அவ்வளோதான், பாயசம் ரெடியாக எடுத்து பாருங்க. அடுத்து இப்போ தயிர் பச்சடி. இந்த இது ஆறு எடுத்து நல்லா பரங்கிக்காய், பச்சையாக கொத்தமல்லியை போடுவோம். ஆல்ரெடி எல்லாம் போட்டுட்டோம், இதில் பெருங்காயம் தாளிச்சு கொட்டுறதெல்லாம் எடுத்து. தை அமாவாசை சாப்பாடு ரெடியாக எடுத்தோம். சமையல் இந்த பருப்பு சாதம் நெய்யை விட்டுண்டு, அதுக்கப்புறம் இந்த பாயசம், வடை பண்ணேன்னா வடை, இதை வச்சு சுவாமி நிவேதியம் பண்ணிட்டு காக்காக்கு போட்டு எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இலையில ஆர்டரா பரமாறுறேன் பாருங்க. பாயசம் அதுக்கு நேரங்க குழம்பு ரசம் வைக்கிறதால இந்த இடத்துல விடுறேன் நான். தயிர் பச்சடி, வாழைக்காய் கறி, பூசணிக்காய் கூட்டு, வாழைக்காய் சிப்ஸு, கொரடா, கலத்து பருப்பு, அன்னம், நெய்மா, பிட்டில் பாருங்க,
ரசம், தயிர், போஞ்சாத்துக்கு உப்பு. எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.